தினமும் காலையில எழுந்த உடனே இன்னைக்கு கட்டாயம் எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது உண்டா? இது நிறைய பேருக்கு நடக்கிறது தான். ஆமா, இல்லனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு குறைஞ்சது 2 மணி நேரமாவது மொபைல் போனை தூக்கி போட்டுட்டு படிக்கணும்னு உங்களுக்கு நீங்களே சத்தியம் செஞ்சுப்பீங்களா? கண்டிப்பா நினைப்போம். ஆனா நடைமுறையில அதுவும் வேண்டாம். இன்னைக்கு நம்ம கணவன் மனைவி இல்லனா குழந்தைங்களுக்கிட்ட எந்த கோபமும் படாம ரொம்ப அன்பா முழுமையா நேரத்தை செலவிடணும்னு எப்போவாது நினைச்சிருக்கீங்களா? இந்த நினைப்பு நம்ம எல்லாருக்கும் தினமும் வர்றதுதான். ஆனா உண்மையா என்ன நடக்குதுங்கிறதா இங்க நிஜமான சிக்கல். அதுதானே, அதாவது நினைக்கிறதெல்லாம் சரிதான், ஆனா அது எங்க போய் முடியுது? இதோ படிக்கலான்னு புத்தகத்தை திறக்கும் போது கரெக்டா வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வரும். ஆமா ஆமா. இல்லன்னா டிவில ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படியே நம்ம கவனம் சிதறிடும். கரெக்ட். உறவுகளிலும் அப்படிதான் அன்பா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா நேர்ல பார்த்த உடனே அவங்க செய்யற ஏதோ ஒரு சின்ன தப்பு தான் நம்ம கண்ணுக்கு பெருசா தெரியுது. உடனே கொலை சொல்ல தொடங்கிடுறோம். ஆமா, நம்மளால ஏன் நினைச்சதை செய்ய முடியல அப்படிங்கிற அந்த ஏமாற்றம் உங்களுக்குள்ள இருக்கா? சரி, இத கொஞ்சம் விரிவாவே நாம இன்னைக்கு அலசுவோம். கண்டிப்பா. ஏன்னா நீங்க மட்டும் இந்த சிக்கல்ல தனியா இல்ல. ஓ, அப்படியா? ஆமா, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மாபெரும் புலவரான மாணிக்க வாசகருக்கும் அச்சு அசலா இதே மாதிரியான ஒரு சிக்கல் இருந்துச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? என்னது, மாணிக்க வாசகருக்கா? ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா, இந்த ஆழ்ந்த அலசல்ல நாம பார்க்க போறதே அத பத்தி தான். பழங்கால பக்தி இலக்கியங்கள் சொல்ற வாழ்வியல் உண்மைகள் எப்படி நவீன அறிவியலோடு, குறிப்பா இன்னைக்கு இருக்கிற நியூரோ சயின்ஸ், அதாவது நரம்பியல் மற்றும் உளவியலோட ஒத்து போகுது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம ஆழமா புரிஞ்சுக்க போறோம். நம்ம அன்றாட பிரச்சனைகள்ல இருந்து நேரடியா அந்த வரலாற்று சம்பவத்துக்கே போலான்னு நினைக்கிறேன். சரி, போலாம். அதாவது மாணிக்க வாசகர்னு சொன்ன உடனே நமக்கு தெரிஞ்சது அவர் ஒரு பெரிய சிவபக்தர், திருவாசகம்ங்கிற மாபெரும் காவியத்தை படைத்தவர்ங்கிறது மட்டும்தான், இல்லையா? ஆமா. ஆனா நமக்கெல்லாம் எப்படி இப்போ நேரத்தை சரியா ஒதுக்க முடியலையோ, அன்பா இருக்க முடியலையோ, அதே போலதான் ஆரம்பத்துல அவருக்கும் ஒரு பெரிய சிக்கல் இருந்திருக்குன்னு சொன்னீங்க. ஆமாங்க, அவர் இறைவன் மேல ஆழமான பக்தி செலுத்தணும்னு நினைச்சார். தினமும் கோவிலுக்கு போகணும், திருப்பணி செய்யணும்னு அவர் மனம் ரொம்ப ஆசைப்பட்டுச்சு. ஆனா அவரால முடியல. உங்களை வாட்ஸ்அப் அல்லது டிவி எப்படி திசை திருப்புதோ அதே போல ஏதோ ஒரு வேலை, ஒரு தயக்கம் அவரை தடுத்துக்கிட்டே இருந்துருச்சு. அட, நாம இருந்தா இப்ப என்ன செஞ்சிருப்போம்? சரி, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு விட்டுட்டு போயிருப்போம், இல்லனா ஒரு குற்ற உணர்ச்சியில தவிச்சிருப்போம். கரெக்ட். ஆனா அவர் அப்படி செய்யல. அப்புறம் என்ன பண்ணார்? அவர் ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிச்சார். குறுக்கு வழியா? ஆமா. அந்த தீர்வு என்ன தெரியுமா? உன்னால உண்மையா உன்னை செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, அதை செய்யறது போல நடி. நாளடைவில் அந்த நடிப்பே உனக்குள் நிஜமாகிவிடும் என்பதுதான். ஓ, அதாவது அவர் மனசுல ஆரம்பத்துல உண்மையான பக்தி இல்லாத போதும் ஒரு பெரிய பக்திமான் போல தன்னை பாவனை செஞ்சுக்கிட்டு மத்த அடியார்கள் பின்னாடி கோயிலுக்கு போயிருக்காரு. வாவ், இது ஒரு அபாரமான உளவியல் தந்திரம். தனக்குள்ள அந்த உணர்வு இல்லைங்கிறத அவர் ரொம்ப நேர்மையா ஒத்துக்கிறாரு. ஆமா, எந்த ஒளிவு மறைவும் இல்லாம பதிவு செஞ்சிருக்காரு. ஆனா இதை கேட்கும் போதே எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இது எப்படி இருக்குன்னா, ஜிம்முக்கு போய் உடல் பயிற்சி செய்ய துளியும் ஆசை இல்லாத ஒருவர் தினமும் காலையில எழுந்து ஜிம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜிம்முக்கு போய் சும்மா உட்காந்துட்டு வர்ற மாதிரி. ஆமா, எந்த பயிற்சியும் செய்யாம சும்மா அங்க உட்காந்துட்டு திரும்பி வர்றது போல இருக்கு. இது கேக்குறதுக்கு கொஞ்சம் வேடிக்கையாவும் விசித்திரமாவும் இருக்குல்ல? கண்டிப்பா. சரி, இதோட உண்மையான அர்த்தம் தான் என்ன? உள்ள எந்த விருப்பமும் இல்லாம வெறும் வெளிப்பார்வைக்காக செய்யப்படுற நடிப்பு எப்படி ஒரு நாள் நிஜமா மாறும்? லாஜிக்கே இடிக்கிற மாதிரி இருக்கே. இங்கதான் நாம உளவியலுக்குள்ள நுழையறோம். அவர் தன் செயலை வெறும் செயலாக மட்டும் விட்டு விடல, அதை மிக அழகா ஒரு பாடலாகவும் பதிவு செஞ்சிருக்காரு. அந்த திருவாசக பாடலோட உட்பொருளுக்குள்ள நாம போனா இதற்கான விடை தெளிவா கிடைக்கும். அவர் எழுதுறார், நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே விடகத்தே புகுந்திடுவான். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடு அகத்தே புகுந்திடுவான். மிக பெரிதும் விரைகின்றேன், ஆடகச் சீர் மணிக்கின்றே இடையராய் அன்பு உனக்கு என் ஊடு அகத்தே நின்று உருகத் தந்தருள் எம் உடையானே.